Example 4.9 two poles of height a meters and b meters apart p meters prove that the height of the point of intersection of the line joining the top of each pole to the foot of opposite pole is given by AB divided by A plus B meters. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ரெண்டு டவர் கம்பி இருக்குது, ரெண்டு போல் இருக்குது. இந்த போலோட ஹைட்டு ஏ, இந்த போலோட ஹைட்டு பி. சரியா? பி. இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பி. ஓகேவா? ரெண்டு போல் இருக்குது. ஒன்று சின்ன போல், இது பெரிய போல். இது ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது, இது பி டிஸ்டன்ஸில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பி. அப்புறம் இந்த சின்ன போலோட டாப் வந்து அந்த லைனை வரையும் போது எதுக்கு வரைகிறோம்? ஆப்போசிட்டில் இருக்கிற போலோட ஃபூட்டுக்கு வரையும் போது இதோட டாப்பு இதோட ஃபூட்டுக்கு வரைகிறோம். லைனை வரையும் போது இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? அந்த லைனு இது ஹைட்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்டை என்னன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஏபிஹெச் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இந்த ஹெச்சை. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இந்த ஹெச்சை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சாலும் எப்படி வரணும்? எனக்கு ஏபி பை ஏ ப்ளஸ் பின்னு வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டு விஷயமா பின்னு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே டிவைட் ஆகுது இல்லையா? டிவைட் ஆகுதுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இது எக்ஸ்னும் இது ஒய்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போது எப்படி எடுத்துக்கலாம்? ஏசி ஈக்குவல் டு பின்னு எடுக்கிறத நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பி. சரியா? ஞாபகம் வச்சுங்க, இதை கடைசியில் யூஸ் ஆகும். ஓகேவா? ரெண்டையும் சேர்த்தா பி வரும். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏசிடி. இந்த ட்ரையாங்கிளை நான் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸாக திருப்பி வச்சா என்ன வரும் பாருங்கள். என்ன வரும்? ஏ, இது டி, இது சி. ஓகேவா? அப்புறம் இது ஹெச்சு, இது எக்ஸு, இது ஒய். ஓகேவா? ஒய், எக்ஸு ஒய். அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும். இந்த ட்ரையாங்கிள் எப்படி எடுப்போம்? அதுக்கு முன்னாடி நம்ம பேர் வச்சுக்கலாம். என்னென்னு பேர் வச்சுக்கலாம்? ஓ எல்னு வச்சுக்கலாமா? எது ஓஎல்? எதுனா வச்சுக்கலாம். ஓஎல்னு பேர் வச்சுக்கலாம். இதுக்கு ஹைட்டு பேர் வச்சுக்கலாம். அப்போது இது ஓ, இது எல். அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இந்த ட்ரையாங்கிளை ஏசிடியை தான் நம்ம ஓட்டிக்கலாக திருப்பி வச்சிட்டோம். இப்போ இந்த ஏபிசி ட்ரையாங்கிளை அப்படியே திருப்பி வச்சுக்கிறோம். திருப்பி வச்சா என்ன வருது பாருங்கள். ஏபிசி, இது என்னது? இது மேலே எக்ஸு, இது ஒய்யு, எக்ஸ் ஒய். அப்புறம் இது ஹெச்சு, இது ஏ. அப்போ இது பி இல்லையா? இந்த பக்கம் இது பி. அப்புறம் வேறு என்ன விட்டுட்டோம்? வேறு இடம் இல்லை. இது எல்லு, இது ஓ. அவ்வளோதான், அது பண்ணல. சரியா? இது ஓகே. இந்த எக்ஸ் ஒய்யை நம்ம பின்னு எடுத்து வச்சுக்கோம். பின்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு இது கிடச்சிச்சு, ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையும் பிரித்து சிமிலாரிட்டி ரேஷியோ செக் பண்ண போகிறோம். எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரிக்கிறேன். அப்புறம் இந்த ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரிக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளை பிரிக்க போகிறேன். ஏஓஎல், பேஸ் ஹெச்சு, இது ஒய். அப்புறம் பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். ஏ, இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே சேர்ந்து தானே வருது. அப்போது பின்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் பேஸ் என்னது? பெரிய ட்ரையாங்கிளோட பேஸு பி. பேஸு பி. இதை அப்படியே பிரிச்சுக்கிறேன். இப்போ சின்ன இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா சிஎல்ஓ. சரியா? இது என்னது? எக்ஸு, இது ஹெச்சு. அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தால் என்ன வரும்? சி, ஏ, பி,
இந்த பக்கம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லையா, அது பின்னு எடுத்துக்கிறேன். கீழே என்னது ஏ இல்லையா, கீழே ஏ இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் நான் ரேஷியோ செக் பண்ண போகிறேன். சிமிலர் ட்ரையாங்கிள் தான், அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படி சிமிலர் ட்ரையாங்கிள்னால் சொல்லுங்கள். ரெண்டுத்துலேயும் 90 டிகிரி இருக்குது. ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்குது. இந்த ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் 90 டிகிரி இருக்குது. அதனால் சிமிலர் ட்ரையாங்கிள் தான், அது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சம் போயிடலாம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாமா. ஏஎல் டிவைடட் பை ஓஎல் ஈக்குவல் டு என்னது ஏசிடி இல்லையா, ஏசி டிவைடட் பை ஏஎல் டிவைடட் பை ஏசி, ஏஎல் டிவைடட் பை ஏசி, அப்புறம் ஓஎல் டிவைடட் பை டிசி. ஆச்சா, ஏஎல் நான் பாருங்கள், ஏஎல் ஒய்ஏ, ஏசி பி ஈக்குவல் டு ஓஎல் ஹெச், டிசி பி. இந்த பக்கம் வாங்க, இது என்னது சிஎல் டிவைடட் பை ஏசி, அப்புறம் ஓஎல் டிவைடட் பை ஏபி. சிஎல் என்னது எக்ஸு, இது பி, இது ஹெச்சு, இது ஏ. ஓகேவா, இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 1 + 2 என்னது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு, முதல்ல இது எப்படி எழுதிக்கலாம், ஒய் ஈக்குவல் டு, இதை பியை மல்டிப்ளை பண்ண கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. பண்ணால் என்ன வரும், பிஹெச் பை பி. சரியா, இதுதான் ஈக்குவேஷன் 1. சாரி, தப்பாக பண்ணிட்டேன், ஈக்குவேஷன் 1. அப்போ இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு, இதை பியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பிஹெச் பை ஏ, இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா, அப்போ ஈக்குவேஷன் 1 + 2ங்கிறது எப்படி இருக்கும், இதனாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பிஹெச் பை ஏ ப்ளஸ் பிஹெச் பை பி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்ம முன்னாடியே பார்த்தோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி எழுதலாம், பின்னு எழுதலாம். இந்த பிஹெச்சை காமனாக வெளியே எடுத்தால் பிஹெச் 1/a ப்ளஸ் 1/b. இந்த பி கேன்சல் ஆகிடும். அப்போது 1 ஈக்குவல் டு ஹெச் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏபி. எனக்கு ஹெச் தான் வேணும் இல்லையா, அப்போ நான் ஹெச் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை மேலேயும் இதை கீழேயும் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் ஹெச் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. அவ்வளோதான் சம்.